வெல்கம் டு டெய்லி லைஃப் இஸ் சங்கீதா. இப்போ என்ன இந்த வீடியோவில் பார்க்க போகிறோன்னா லெமன் செடி தான் பார்க்க போகிறோம். இது நிறைய பூ வச்சுருக்கு பாருங்கள். அதை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பூ வச்சுருக்கு. ஏன்னா அந்த பூவெல்லாம் கீழே கொட்டுது, அப்புறம் சின்ன சின்ன காயும் கொட்டுது. இந்த கொட்டாமல் இருக்கிறதுக்கு என்ன மருந்து அடிக்கலான்றதை இப்போ நம்ம பார்க்கலாம். இங்கே 2 காய் இருக்குது, அப்புறம் அங்கே 2 காய் இருக்குது. மீதியெல்லாம் நிறையா பூ விட்டுருக்கு. இந்த பூவெல்லாம் கொட்டுது. அதுக்கு என்ன கொட்டாமல் இருக்கிறதுக்கு என்ன மருந்து அடிக்கலான்றதை இப்போ பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது பெருங்காயம் நான் ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். இதில் தண்ணியில் போட்டு கரைச்சிக்கலாம். நல்லா கரைச்சிக்கலாம். தண்ணியில் போட்டு கட்டி இல்லாமல் கரைச்சிக்கணும். அப்போ தான் உங்களுக்கு இந்த வடிகட்டியில் இந்த ஸ்ப்ரே பாட்டில் வடிகட்டியில் உங்களுக்கு இறங்கும். நல்லா கரைச்சிட்டு அடுத்தது என்ன கலக்கலான்னு பார்க்கலாம். இது 5 நாள் புளிக்க வச்ச மோர். இது நல்லா இந்த ஒரு டப்பாவில் போட்டு 5 நாளைக்கு நல்லா புளிக்க வச்சுருக்கேன். மூடி போட்டு மூடி ஒரு வாரமாக வச்சுருங்க. காலையிலையும் சாயந்தரமும் எடுத்து நல்லா குலுக்கி விட்டுக்கிட்டே இருங்க. அப்போ நல்லா புளிச்சிடும். 5 நாள் புளிக்க வச்ச மோரை வடிகட்டிக்கலாம். ஏன்னா நம்ம ஸ்ப்ரே பாட்டிலில் ஊற்றி நம்ம ஸ்ப்ரே பண்ண போகிறோம். அது ஸ்ப்ரேயில் இல்லைன்னா அடைச்சிக்கும். ஆனால் நீங்கள் வடிகட்டிட்டிங்கன்னா அது அடைச்சிக்காது. வடிகட்டிட்டு இந்த நம்ம பெருங்காயம் கரைச்சி வச்சுருக்கோம் பாருங்கள். இப்போ நம்ம இதுலேயும் வடிகட்டிக்கலாம். ஏன்னா ஸ்ப்ரே பாட்டிலில் அப்போ தான் அடைச்சிக்காமல் இருக்கும். இந்த பாருங்கள், வடிகட்டினதுனால இது இல்லைன்னா இதெல்லாம் நம்ம ஸ்ப்ரே பாட்டில் அப்படியே அடைச்சிக்கும். இப்போ இதை வடிகட்டியாச்சு. இப்போ நல்லா கலக்கிக்கலாம். நல்லா கலக்கிட்டு நம்ம இப்போ இந்த லெமன் செடியில் ஸ்ப்ரே பண்ணலாம். பூ உதிர்றதெல்லாம் தடுக்கும். பூ காயெல்லாம் இப்போ உதிருதுங்களே, அதெல்லாம் இது தடுத்துரும். நல்லா ஸ்ப்ரே பாட்டில் ஊற்றிக்கலாம். இது அடிக்கிறதுனால நல்லா பூ பிடிச்சி உங்களுக்கு காய் நல்லா கொடுக்கும், உதிர்வதை தடுக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இந்த மாதிரி ட்ரை பண்ணியிருக்கேன், எனக்கு ஒர்க் ஆகிருக்கு. இப்போ நம்ம ஸ்ப்ரே அடிக்கலாம். இந்த மாதிரி ஸ்ப்ரே அடிச்சுக்கலாம். இந்த பூவெல்லாம் உதிர்வாது. இது பூ மேலெல்லாம் நல்லா அடிங்க. இந்த பெருங்காயமும் மோரும் கலந்துருக்கிறதுனால செடிக்கு நல்ல ஒரு உரம். நம்ம எப்படி உடம்புக்கு ஒரு உரம் கொடுத்துக்கிட்டே இருக்கிறோமோ சாப்பிட்றோமோ, அதே மாதிரி நம்ம செடியும் கவனிச்சா தான் நம்ம செடியை வளர்க்க முடியும். நம்ம செடியை சாதாரணமாக இல்லை, நம்ம சந்தோஷமாக நம்ம அதுக்கிட்ட பேசி இருந்தாவே அழகாக சூப்பராக அது நம்ம கூட வளரும். இந்த மாதிரி ஒரு ஸ்ப்ரே பாட்டில் வாங்கி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி அடித்து அந்த பூலெல்லாம் நல்லா அடிங்க. இந்த பாருங்கள், பூ அழகாக இருக்குது பாருங்கள். பூலெல்லாம் நல்லா அடிங்க. இந்த இப்படி களையை தூக்கிட்டுலாம் அடிங்க. நிறைய பூ வச்சுருக்குங்க. நிறைய பூ வச்சுருக்கு. இன்னும் நிறைய விழுந்துக்கிட்டே இருக்குது. இந்த பூ மேலெல்லாம் நல்லா அடிச்சு விட்டுருங்க. அப்போ தான் பூ உதிர்வாது. செடி அடியிலலாம் கூட நல்லா அடிச்சு விட்ருங்க. சூப்பராக மாடி தோட்டத்துலேயும் நீங்கள் லெமனே அழகாக வளர்க்கலாம். நீங்கள் நர்சரியில் போனீங்கன்னா இந்த மாதிரி மாடி தோட்டத்தில் வளர்க்குற செடின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா தருவாங்க. அதை சின்ன பேக்கில் தான் வச்சுருக்கேன் பாருங்க. 18x18 க்ரோ பேக்கில் தான் வச்சுருக்கேன். இதெல்லாம் நம்மளே வளர்த்து நம்மளே இது பார்க்கும்போது நம்மளுக்கே மனசுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்க்குறீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கும் எனக்கும் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். அதனால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இங்கே பாருங்கள், சின்னதாக காய் கூட இருக்குது பாருங்கள். நீங்கள் 2-3 நாளைக்கு இதை நீங்கள் தொடர்ந்து அடிச்சிங்கன்னா செடியில் உங்களுக்கு பூவும் கொட்டாது, காயும் கொட்டாது. இந்த பெருங்காயம் போட்டிருக்கிறதுனால பூச்சும் வராது. பூச்சி தான் இந்த மாதிரிலாம் நிறைய பூவெல்லாம் கொட்ட வைக்குது. அதனால் இந்த பெருங்காயம் போட்டிருக்கிறதுனால உங்களுக்கு இங்கெல்லாம் பூ வச்சுருக்கு பாருங்கள். சரி, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.